பின்வரும் சமப்படுத்தான நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும். ஸோ இங்க வந்து என்னது 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து என்னது சமப்படுத்தான நேரிய சமன்பாடு. அதாவது என்ன அப்படின்னா வந்து இதுக்கு வலது பக்கம் வந்து என்னது 0 மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து என்னன்னா வந்து கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல அதாவது வலது பக்கம் வந்து 0 இருக்கிற காரணத்தினால எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு மூணுக்குமே 0 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுவே ஒரு சொல்யூஷன். அது வந்து என்னன்னா வெளிப்படையான தீர்வு. ஓகே. ஸோ அது போக வேற தீர்வு இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இது வந்து என்னது கெழுக்கள் அணி அப்படிங்கிறது என்னன்னா இங்க வந்து 3க்கு 3 இருக்குது. இந்த அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு வந்து என்னன்னா வந்து 0 இருக்கணும். 0 இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து என்னது எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். ஸோ அது 0 இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அந்த கெழுக்கள் அணியினுடைய தரமானது கண்டுபிடிக்க வேண்டிய அதாவது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ அதை தான் பண்ண போறோம் நம்ம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதலாம். ஓகே. ஸோ இங்க வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க ஏ இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து பி கிடையாது. இது வந்து என்னது 0 அணிங்கிறதுனால இது வந்து என்னது ஓ. ஓகே. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா இங்க 3 2 7 4 -3 -2 5 9 23 இங்க 0 0. ஓகே. இப்ப நம்ம வந்து என்னது வழக்கமான தொடர்ச்சியான நிறை செயலிகள் மூலமா இதை வந்து என்னது மேக்ஸிமம் 0 கொண்டு வரணும். நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா வந்துட்டு இதனுடைய தரம் கண்டுபிடிக்கிறதா. ஓகே. இப்ப நம்ம வந்து என்னது வழக்கமா பண்றதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து என்னது ஒன்னாக்கணும். இதை ஒன்னாக்கணும் அப்படின்னா நமக்கு கணக்கு வந்து ஈஸியா சால்வ் ஆயிரும். ஸோ அந்த ஒன்னை வச்சு இந்த ரெண்டையும் ஈஸியா 0 ஆக்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஒன்னாக்குறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு R1 transformed into 1/3 times R1. ஓகே. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ரோ வந்து கம்ப்ளீட்டா 3ஆல வகுக்கிறேன். ஸோ வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு இங்க 3ஆல வகுக்கும் போது என்னது இது 1 இது 2/3 இது 7/3 இது வந்து 0. ஓகே. ஸோ இங்க வந்து என்னது 4 -3 -2 அதுக்கப்புறம் 5 9 23. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒன்னை வச்சு இது ரெண்டையும் 0 ஆகுறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து R2 transformed into R2 minus 4R1. இது 4ஆல பெருக்கி இதை கழிக்கணும். இது ஆமா 4ஆல பெருக்கி இதுல இருந்து கழிக்க போறோம். அதுக்கப்புறம் R3 transformed into R3 minus 5R1. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இதை எழுதிக்கலாம் இங்க. ஸோ முதல் ரோல எந்த சேஞ்ச் மேல அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 2/3 7/3 அப்புறம் இங்க வந்து 0. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இது வந்து R2 4 -3 -2. ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்னா -4ஆல இது பெருக்க போறோம். ஸோ இது பெருக்கும் போது என்னது -4 இங்க -8/3 இங்க 4 28. ஸோ -28/3. ஓகே. இப்ப இந்த மாதிரி எழுதி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தப்பு வராது. அதுவும் நீங்க கடைசி பக்கத்துல எழுதுனீங்க அப்படின்னா ஒரு இடம் எங்கேயாவது தப்பு விட்டீங்கனாலும் அதை வந்து என்னது நம்ம வெரிஃபை பண்ணும்போது அதாவது ரீசெக் பண்ணும்போது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால இந்த மாதிரி எழுதி பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த 3/-3ங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு என்னது -6/2 சாரி -9/3. ஏன்னா இங்க வந்து டினாமினேட்டர் அதாவது பகுதியில வந்து 3 இருக்கிறதுனால ஸோ இங்க வந்து என்னது -9/3 இது வந்து என்னது -6/3. ஓகே. ஸோ இது என்னது மேலே கீழே 3ஆல பெருக்கிருக்கேன் அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து என்னது இந்த ரெண்டையும் வந்து கூட்டுறேன். கூட்டும் போது இது 0 ஆயிரும். இதை கூட்டும் போது என்ன ஆயிரும் -9 + 8 அப்படிங்கன்னா என்னது -17/3. இங்க வந்து என்னது -34/3. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னது இந்த பக்கத்தில் எழுதிடலாம். இது வந்து என்னது 0. என்ன பண்ணிருக்கோம்னா -4ஆல பெருக்கி இது ரெண்டையும் கூட்டியிருக்கோம் அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து என்னது
மைனஸ் 17/3, இங்க மைனஸ் 34/3, இங்க 0. ஸோ இப்போ வந்து என்னது அடுத்த இது பார்க்கலாம். R3 எழுதிக்கலாம். R3ங்கிறது 5, 9, 23. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5ஆல இதை பெருக்கிறோம். நம்ம 5ஆல பெருக்கும்போது என்ன, இங்க 5, சாரி மைனஸ் 5ஆல பெருக்கணும், இது மைனஸ் 5. அதுக்கப்புறம் இங்க என்னது இருக்கு, மைனஸ் 10/3, அப்புறம் 7 5 35. ஸோ மைனஸ் 35/3. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இதையும் என்னது மேலே கீழே 3ஆல பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு 9 3 27. ஸோ 27/3. ஸோ இது வந்து என்னது 3 9 23 6 69/3. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டையும் கூட்ட போறோம். கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, இது வந்து என்னது 0 ஆயிரும். ஸோ இது வந்து என்னது 27ல 10 போச்சு அப்படின்னா என்னது 17/3 கிடைக்கும். இது வந்து பிளஸ் 17/3. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது 69/3, 69ல 35 போச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 5 போச்சு அப்படின்னா என்னது நமக்கு 4, அதாவது 64 கிடைக்கும். ஓகே, 64ல 30 போச்சு அப்படின்னா 34 கிடைக்கும். ஸோ 34/3. ஸோ என்ன இதுன்னு எழுதிக்கலாம். இங்க வந்து என்னது 0 கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன இருக்குது, இங்க வந்து என்னது பிளஸ் 17/3 இருக்குது. இங்க வந்து என்ன இருக்குது, பிளஸ் 34/3 இருக்குது. ஸோ இங்க மீதி 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க அதை பார்க்கும்போது தெரியுது, இது ரெண்டையும் அதாவது இந்த இதனுடைய மைனஸால பெருனா இது கிடைக்கும். அப்போ வந்து என்னது R3 வந்து என்னது நம்ம ஈஸியா 0 ஆக்கிடலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு R3 டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு R3 பிளஸ் R2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா திஸ் இஸ் 1 2/3 7/3 0. ஓகே, இங்க வந்து என்னது 0 மைனஸ் 17/3 மைனஸ் 34/3 0. அதுக்கப்புறம் இங்க 0 0 0. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டே கூட்டமும் இது 0 ஆயிரும், இது ரெண்டே கூட்டமும் இது 0 ஆயிரும். ஸோ நமக்கு தேவையானது கிடைச்சிச்சு. இதுக்கு மேல இது வந்து 0 ஆக்குறதுங்கிறது வந்து என்னது முடியாத காரியம். ஸோ இப்போ என்னன்னா இது சிம்பிளை பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம தீர்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ரோ 1 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ R1 டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு 3 டைம்ஸ் R1. அதுக்கப்புறம் R2 டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அதையும் என்னது 3 டைம்ஸ் R2. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு இங்க 3ஆல பெருக்கும்போது இது 3 ஆயிரும். ஸோ 3 2 7. ஓகே, இது 0. அதுக்கப்புறம் இங்க 0 மைனஸ் 17 மைனஸ் 34 0. அதுக்கப்புறம் இது 0 0 0 0. ஸோ நமக்கு இங்க வந்து கெழுக்கள் அணிக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ரோ ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அதாவது என்னது இந்த கெழுக்கள் அணியினுடைய தரம் வந்து 2. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு 2 பூஜ்ஜியமற்ற நிறைகள். அதே போல ரோ ஆஃப் A0 என்னது, அதாவது AOவும் என்னது நமக்கு 2 தான். இது வந்து என்னது லெஸ் தென் 3. இந்த 3ங்கிறது என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சமன்பாட்டுக்கு வந்து தீர்வு உண்டு. அதாவது இதுக்கு வந்து என்ன வந்துட்டு வெளிப்படையான தீர்வு மட்டும் இல்லாம இதுக்கு வந்து என்னது வெளிப்படையற்ற தீர்வும் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் இருக்கேன் வந்து இங்க ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் 3 அப்படிங்கிற காரணத்தினால வெளிப்படையற்ற தீர்வுகள் உண்டு. ஸோ நமக்கு என்ன தெரியும், இங்க வந்து எல்லாமே 0 இருக்கிற காரணத்தினால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து Z இஸ் ஈக்குவல் டு T அப்படின்னு எழுதும். இந்த Tங்கிறது என்னது ஒரு மெய்யெண். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இந்த ரெண்டாவதுல வந்து என்னது மைனஸ் 17y மைனஸ் 34 Z இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு என்னது மைனஸ் 17y இஸ் ஈக்குவல் டு 34, Z வந்து என்னது T. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, y இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 34t பை மைனஸ் 17. ஸோ அப்போ வந்து என்னது மைனஸ் 2t. ஸோ y வந்து என்னது மைனஸ் 2t. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குது, இங்க 3x பிளஸ் 2y பிளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ 3x பிளஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2t. அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 7t இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்க என்னது
3x மைனஸ் 4t பிளஸ் 7t இஸ் ஈக்குவல் டு 0. 7 4 போச்சுன்னா 3. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3t which implies x is equal to minus t. ஸோ நமக்கு வந்து என்னது சொல்யூஷன் என்னது இங்க சொல்யூஷன் இங்க எழுதிக்கலாம். x is equal to minus t, y is equal to minus 2t, okay, z is equal to t. இந்த t அப்படிங்கிறது என்னது ஒரு மெய்யெண் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பு. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.